இந்த சங்குதேவி வசிய மந்திரம் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த சங்குதேவி வசிய மந்திரம் வந்து வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்குண்டான மந்திரம் இது. வலம்புரி சங்கு வந்து ஒரு தட்டில் வந்து விபூதி இல்லைன்னா அரிசி பரப்பி அந்த சங்கை வச்சு அந்த சங்கில் தீர்த்தம், துளசி தீர்த்தம் இல்லைன்னா வில்லு தீர்த்தம் ஏதாவது ஒன்று ஊற்றி இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கணும். இந்த மந்திரம் வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சாலும் சரி, இல்லை வீட்டில் வச்சாலும் சரி, தன விஷயத்துக்கு பண விஷயத்துக்கு உண்டானது. வலம்புரி சங்கு வச்சு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கணும். ஒரு 108 முறை ஜெபம் பண்ணாலே தன விஷயம் வரும். வலம்புரி சங்கு வச்சு பண்ணணும். வலம்புரி சங்கில் உருவேற்றி இதை கொடுக்கலாம். யாருக்காவது வலம்புரி சங்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உருவேற்றி இதை கொடுக்கலாம். கேந்திரம் வியாபார விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு, ஜன விஷயத்துக்கு இந்த மந்திரம் பயன்படுத்திக்கலாம். இதில் பூஜை எப்படி பண்ணுறதுங்கிற விவரம் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் இதை கேளுங்க. குருஜி, இது ஆரம்பிக்கிற நாள் இது 264 வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் இல்லை பௌர்ணமி சுக்கிரவாரம். ஓகே, நன்றி ஜி.